Hello NEET students, welcome to Global Knowledge Academy. Previous வீடியோவில் கிளாஸ் 11க்கான கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் கிளாஸ் 12க்கான கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ் பார்க்கலாம். உங்களுக்கு கிளாஸ் 12ல் டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்கும். அதோட உங்களுக்கு பி பிளாக் அண்டு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் சொல்யூஷன், இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரலாம். வெயிட்டேஜ் வந்து 4%. இந்த லெசன் படிக்கும்போது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தென் ரால்ஸ் லாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ரிலேட்டடாக வர தியரிட்டிக்கல் கொஷின்ஸ், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அண்டு நியூமெரிக்கல் கொஷின்ஸ் இதெல்லாமே போட்டு பாருங்கள். இந்த லெசன்ஸ் படிக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. செகண்ட் ஒன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரலாம். வெயிட்டேஜ் வந்து 4%. இந்த சாப்டர் படிக்கும்போது கனெக்டிவிட்டி, மோலார் கனெக்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி, இது ரிலேட்டடாக வர எல்லா கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் எலக்ட்ரோலைசிஸ், அதாவது பேட்ரிஸ், இது ரிலேட்டடாக வர கொஷின்ஸையும் தியரிட்டிக்கல் கொஷின்ஸையும் நல்லா தெளிவாக படுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் கெமிக்கல் கைனடிக்ஸ், இதில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வரலாம். 6% வெயிட்டேஜ். இந்த லெசன் படிக்கும்போது ரேட்டு, அதுக்கான ரிலேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ஆர்டர்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் எல்லாத்துக்கான ரிலேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒன்னோட ஒன்று எப்படி வந்து ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபார்முலாஸ், அதுக்கான ஆஃப் லைஃப் பீரியட் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. முக்கியமானது இந்த லெசனில் நியூமெரிக்கல் கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ், இந்த லெசனில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரலாம். 4% வெயிட்டேஜ். எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இந்த லெசன் வந்து என்சிஆர்டி புக்லேயே இல்லைன்னா. இந்த லெசன் வந்து 2024க்கு முன்னாடி இருக்க புக்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த லெசனை நீங்கள் அஃபிஷியல் என்சிஆர்டியிலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 2 பார்ட் இருக்கும். 13, 14 தனியாக லெசன்ஸாக இருக்கும், அண்டு 15 to 18 தனி லெசன்ஸாக இருக்கும். இந்த லெசன்ஸ் படிக்கும்போது, அதாவது பிளாக் எலமெண்ட்ஸ் லெசன்ஸ் படிக்கும்போது அந்தந்த பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்ஸை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த எலமெண்ட்ஸ், அதுக்கான அட்டாமிக் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு எலமெண்ட்ஸ் பேர் கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டண்டானது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் அவங்களோட ஆர்டர்ஸ், பேசிக் ஆர்டர்ஸ், அசிடிக் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் இருக்கும். அயனைசேஷன் என்தால்பியில் எப்படி இருப்பாங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆர்டர்ஸை மறக்காமல் எல்லா பிளாக் எலமெண்ட்ஸ் லெசன்ஸ் படிக்கும்போதும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் இந்த லெசன்ஸ்லேயும் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். வெயிட்டேஜ் வந்து 4%. இந்த பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட அட்டாமிக் நம்பரோட. தென் இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த லெசனில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ், 6% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் தான். இது ரிலேட்டடாக உங்களுக்கு நார்மன் கிளச்சஸ் வரும், கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரிலேருந்தும் கொஷின்ஸ் வரும். இந்த லெசன் கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இந்த லெசனும் டி அண்ட் எஃப் பிளாக் லெசனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஹாலோ அல்கின், ஹாலோ அரீன்ஸ். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். வெயிட்டேஜ் 4%. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே கொஞ்சம் ஈஸியாக இருக்க லெசன்னா இந்த லெசன் தான். கிளாஸ் 11லேயே சொல்லியிருப்பேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வரும்போது ரியாக்ஷன்ஸில் இருக்க ரியேஜன்ஸையும் சேர்த்து படிங்க. எல்லோரும் ரியாக்ஷன்ஸ் படிப்பீங்க, ரியாக்டன்ட் என்ன ப்ராடக்ட் என்னன்னு மட்டும்தான் படிப்பாங்க. நீங்கள் ரியேஜன்ஸோடு படிங்க, ஓகேங்களா? ரியேஜன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிடேஷனாக என்ன ரியேஜென்ட் வரும், ரிடக்ஷனாக என்ன ரியேஜென்ட் வரும், ஆல்டிஹைட்லேருந்து ஆசிட் மாறிச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரியேஜன்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தனி நோட்டு போட்டு கூட நீங்கள் எழுதி வைங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், எஸ்டர். இந்த லெசன் கொஞ்சம் பெரிய லெசன் தான். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். 4% வெயிட்டேஜ். இந்த லெசன் படிக்கும்போது போத் அரோமேட்டிக் அண்ட் அலிஃபேட்டிக்காக உங்களுக்கு ஆல்கஹால்ஸ் எப்படி இருக்கும்ங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. இந்த லெசன்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கன்ஃபர்மேட்டிவ் கேட்கலினாலுமே ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி கொஷின்ஸில் இருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் கேட்கலாம்.
தென் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நேமிங் ரியாக்ஷன். இது உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஸோ நேமிங் ரியாக்ஷனுக்கு தகுந்த ரியேஜன்ஸ் என்னென்ன, ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும், ரியாக்டன்ட் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. இது இந்த லெசன்ஸ்க்கும் வரும். அடுத்த லெசனான ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்லையுமே உங்களுக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ், ஆனால் வெயிட்டேஜ் வந்து 6%. அதாவது உங்களுக்கு 2 லெசன்லையுமே 2 கொஷின்ஸ் தான் வரும். ஆனால் அதிக இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும்னா ஆல்டிஹைட் கீட்டோன் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் லெசன்ஸ்க்கு. இதெல்லாம் படிக்கும்போது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படித்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஷின்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணால் தான் எந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறத புரியும். லாஸ்ட் ஒன் அமீன்ஸ், ஃபுல்லி நைட்ரஜன் காம்பவுண்டுக்கான லெசன். இதில் வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வரும். வெயிட்டேஜ் வந்து 4%. இது படிக்கும்போது டைசோனியம் சால்ட்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, அதையும் சேர்த்து படிங்க. இல்லை மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தியரி டைப் கொஷின்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 4 ஆர்கானிக் லெசன்ஸ்க்குமே கீவ் நோட்ஸ் எடுத்து படிங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபுல்லாக வந்து புக்கை மட்டும் படித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கீ நோட்ஸ் எடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தா தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பயோமாலிகுல்ஸ். இதில் உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, 2% வெயிட்டேஜ். இந்த லெசன்ஸ் மோர்லி ரிலேட்டட் டு த கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இது ரிலேட்டடான வரும். இதுவே வந்து நீங்கள் பயாலஜியில் மேக்ஸிமம் நீங்கள் சீக்வன்ஸாக படிப்பீங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் கெமிக்கல் ரிலேட்டடாக, அதாவது ஒவ்வொன்றுக்கும் டிஎன்ஏ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதோட ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், பேசஸ் எப்படி, எல்லாமே படிப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயோமாலிகுல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் போடலினாலும் மைனர் எஃபர்ட்ஸ் போட்டு ஒவ்வொன்றுக்கும் பேர் படிச்சுக்கோங்க, கெமிக்கல் நேம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் பிரின்சிபல் ரிலேட்டட் டு த ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற பிரின்சிபல்ஸ் என்னென்ன வந்து ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வரும், 8% வந்து வெயிட்டேஜ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12 வந்து கொஞ்சம் பல்காக இருக்கும், அதாவது அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இதுலேருந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் வரும் 11th கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கீ நோட்ஸ் எடுத்து படிங்க. ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதோட கொஞ்சம் பாதி % கொடுத்தாலே நம்மளால் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக ஸ்கோர் எடுக்க முடியும். இந்த லெசன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்ஸ், பயாலஜி ரிலேட்டடான வெயிட்டேஜ் வேணும்னா மறக்காமல் குளோபல் நாலேஜ் அகாடமியை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 5000ல் உங்களோட டாக்டர் கோலை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.